நீங்கள் யார் கீழே இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வாழ்வீங்க. யோசேப்புக்கு கீழே எகிப்து தேசம் இருந்தபடினால் எகிப்து தேசம் வாழ்ந்தது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் தெரிந்துடுங்க, யார் கீழே நான் இருக்கணும், எந்த சபைக்கு கீழே நான் இருக்கணும், எந்த பாஸ்டர் கீழே இருக்கணும், எந்த தேவ மனுஷனுக்கு கீழே இருக்கணும், யாருக்கு நான் காணிக்க கொடுக்கணும், யாருக்கு என்னுடைய தஸ்ம பாகத்தை நான் விதைக்கணும், எந்த இடத்துல நான் என்னுடைய காரியங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விதைக்கணும், வைக்கணும், யாரு கீழே நான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. அந்த கேபிட்டலில் உன்னை ஆவிக்குரிய ரீதியாக வழி நடத்துகிறவங்களை பொறுத்து தான் உன் ஃபேமிலியில் பிரேக் த்ரூஸ், உன் ஃபேமிலியில் பிளெஸ்ஸிங், உன் ஃபேமிலியில் ஆசீர்வாதம், உங்கள் ஃபேமிலியில் நன்மைகள். ஆண்டவர் கர்த்தருடைய அழைப்பு தான் அது. யோசேப்புன்னு ஒருத்தனை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். 12 பேரில் ஒருத்தர், மீது எல்லாரும் அவன் லுக் ஒன் திங், ஜோசப் வாஸ் அ பிக் மேண்டல். யோசேப் பெரிய மேண்டல். மற்றவங்களாம் லூஸு கிடையாது, டுபாக்கூர் கிடையாது. ஆண்டவர் அவர்களை காமிக்கும் போது அதுவும் அரிக்கட்டு தான். உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய தன்மை புரியணும். எல்லாம் போலி, எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. யோசேப்பு அரிக்கட்டு. அந்த முந்தின சொப்பனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோசேப்பினுடைய அரிக்கட்டு. யோசேப்பு சொப்பனம் கண்டா அது நிமித்தம் அதிகமாய் பகைத்தார்கள். வாசிங்க பார்க்கலாம். நாம் வயல்வெளியில் அறுத்த அரிகளை, நல்லா வாசிங்க, அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி. சுற்றி இருக்கவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, சுற்றி இருக்கவங்களை கேவலமாக பார்க்காதீங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் அரிக்கட்டை என்ன பண்ணுகிறார், நிமிர்ந்து வைக்க பண்ணுகிறார். ஸோ உங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ணுற இடம் அப்படிப்பட்ட இடமா இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுற சர்ச் அப்படிப்பட்ட சர்ச்சாக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற பாஸ்டர் அப்படிப்பட்ட அனாயிட்டிங் உள்ள பாஸ்டராக இருக்கணும். என்னையே நான் சொல்ல வரலை, பொதுவாகவே நான் சொல்ல வரேன். ஸோ எல்லாம் அரிக்கட்டு தான். பட் ஜோசஃபுடைய அரிக்கட்டு இட்ஸ் காட்ஸ் பிளான். தேவ திட்டம் அது, தேவனுடைய நியமித்த தீர்மானம் அது. ஸோ உடனே இதை போய் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, வாசிங்க 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 வாசிங்க. உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்போது அவன் சகோதரன் அவனை நோக்கி, லுக் ஒன் திங், என்ன யோசேப்பு என்ன சொல்கிறான்னா, சொப்பனம் பார்த்ததை சொல்கிறான். ஸ்பிரிச்சுவலாக தான் அவன் பேசுகிறான். அவன் எதுவுமே உலக பிரகாரமாக பேசலை. உடனே இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா பேசுகிறாங்க, நீ சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல், நீ எங்களை ஆளப்போகிறாயா என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகள் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பகையெல்லாம் பிசாசாலையும் அல்ல, மந்திரவாதத்தாலையும் அல்ல, ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற தரிசனத்தின் நிமித்தம். கையை தட்டி ஒரு அலையா சொல்லலாமே. ஆண்டவர் உங்க மேலே வச்சிருக்கிற அழைப்பு. Why you have been neglected in your family, why you are neglected in your job, why you have been neglected in your community, ஏன் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி உட்காந்துருக்கிறீங்க? அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, ஒரே காரணம், ஆண்டவர் உங்களுக்கு மேலே ஸ்பெஷலான ஒரு திட்டத்தை வச்சு